ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 8.3. பயிற்சி 8.3 இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் மட்டும் அது மட்டும் இல்லாம பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில கான்செப்ட் தெரியணும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, பல மாறிகளை கொண்ட சார்புகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல மாறிகளை கொண்ட சார்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாறியில் அமைந்த சார்புகளின் எல்லை மற்றும் தொடர்ச்சித்தன்மையின் மீள்பார்வை, நினைவு கூறுதல், அதாவது ரீகால் ஆஃப் லிமிட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள். ஒரு வேரியபிளோட லிமிட் அண்ட் கண்டினியூட்டி அதை ரீகால் பண்ணுறது. என்ன சொல்லியிருக்காங்க, இரு மாறிகளில் அமைந்த சார்பின் தொடர்ச்சி தன்மையை பற்றி படிப்பதற்கு முன்னர் ஒரு மாறியில் அமைந்த சார்பின் தொடர்ச்சி தன்மையை நினைவு கூறுவோம். 11ஆம் வகுப்பில் பின்வரும் வரையறையை நாம் பார்த்துள்ளோம். உண்மைதானே? இது 11ஆம் வகுப்புலே பார்த்துருக்கோம். எஃப்ங்கிற ஒரு சார்பு ஏக்கமாபியிலிருந்து மெய்யெண்கள் ஆறுக்கு போகுது. அப்படி போகும்போது அந்த ஏக்கமாபியிலிருந்து ஒரு புள்ளி எடுக்கிறோம் எக்ஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு. அந்த புள்ளி எப்போ தொடர்ச்சியானது அப்படின்னா, எஃப்ல எக்ஸ் நாட்டுன்னு ஒன்று வரையறுக்கப்பட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட்டுன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எள்ளா மாறுச்சு அப்படின்னா, எள்ளுங்கிறது எல்லை மதிப்பு. அதுவாக இருந்துச்சு அப்படின்னா, எள்ளும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தொடர்ச்சியானதுன்னு சொல்லுவோம். எப்போ கண்டினியூஸ் தொடர்ச்சியானதுன்னு சொல்லுவோம் எஃப்ங்கிறது ஒரு சார்பு ஏக்கமாபியிலேருந்து மெய்யெண்கள் ஆறுக்கு போகிறது. அந்த ஏக்கமாபியிலேருந்து ஒரு புள்ளி எடுக்கிறோம் எக்ஸ் நாட்டுன்னு சொல்லி. எப்போ அந்த எக்ஸ் நாட்டை அந்த எஃப்ல சார்பில் நம்ம தொடர்ச்சியானதுன்னு சொல்லுவோம்னா, அந்த எக்ஸ் நாட் எஃப்ல முதல் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ச்சியானதுன்னு சொல்லுவோம். நம்ம டிஃபைன் பண்ண திருப்பி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது வரையறை. சார்பின் எல்லை. சார்பின் எல்லைனா என்ன? லிமிட்ஸ். எஃப் அப்படிங்கிற ஒரு சார்பு ஏக்கமாபியிலேருந்து மெய்யெண்கள் ஆறுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏக்கமாபியிலேருந்து ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் எக்ஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு. எல்லின் ஒவ்வொரு அண்மை பகுதி எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் பிளஸ் எப்சிலான், அதாவது எப்சிலான் எப்பவுமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ், மிகையாக தான் இருக்கும், குறையா இருக்காது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா, அந்த எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் பிளஸ் எப்சிலான்ல இருக்கும். எக்ஸுங்கிறது எங்கே இருக்கும்? எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா கமா எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டால இருக்கும். இப்போ என்ன மாதிரி எக்ஸ் நாட்டுக்கு ஒரு அண்மை பகுதி எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா கமா எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா, அதாவது ஏக்கமாவியில் இருக்கும். டெல்டா கிரேட்டர் தென் 0 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டில் எஃப்இன் எல்லை மதிப்பு எல்லுன்னு சொல்லுவோம். எஃபோட எல்லை மதிப்பை எல்லுன்னு சொல்லுவோம். இரு மாறிகள் உடைய சார்புகளின் எல்லை மற்றும் தொடர்ச்சித்தன்மை. ரெண்டு மாறி கொண்ட சார்புகளோட எல்லை எப்படி இருக்கும், தொடர்ச்சித்தன்மை எப்படி இருக்கும். லிமிட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், அதாவது சார்பின் எல்லை. ஏங்கிற ஒரு இது எடுத்துக்கிறோம் எக்ஸ் கமா ஒய்லேருந்து. எக்ஸுங்கிறது ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கும், ஒய்ங்கிறது சிக்கு டிக்கும் நடுவில் இருக்கும். எஃப்ங்கிற சார்பு 7லேருந்து 6க்கு போகுது. இப்போ எஃப் அப்படிங்கிற நிபந்தனை நிறைவு செய்யும்னா யூகமாவியில் எஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எல்லின் ஒவ்வொரு அண்மை பகுதி எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் பிளஸ் எப்சிலான் இருக்கும். அது எப்பவுமே எப்சிலான் மிகையாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பி டெல்டா யூகமாவிலிருந்து எக்ஸ் கமா ஒய்னு ஒரு இதை எடுக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எல் மைனஸ் எப்சிலான் கமா எல் பிளஸ் எப்சிலான்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய், அதாவது யூகமா விக்கு போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எல்லாம் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியானது. இப்படி இருந்துச்சு அது அப்படின்னா அது என்னது அர்த்தம்? தொடர்ச்சியானது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது தொடர்ச்சித்தன்மைக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சித்தன்மைக்கு ஒன்றும் இல்லை. ஏங்கிற ஒரு சார்பு எடுத்து அது கொடுத்துருக்காங்க. அது ஆறு மெய்யனுக்கு போகுது. அந்த சார்பு எஃப் ஆஃப் யூகமா வி தொடர்ச்சியானதுன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, யூகமா வி ஃபஸ்ட்டு எஃப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு யூகமா வி போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அது எல்லோ எஃப் ஆஃப் யூகமா வியூ சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்புரை கொடுத்துருக்காங்க. எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் என்பது எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டில் தொடர்ச்சித்தன்மை விளக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்என் தொடர்ச்சித்தன்மை மேற்கூறிய முறையிலேயே வரையறுக்கப்படும். இரு மாறிகளுக்கு இடையே உள்ள சார்புகளின் தொடர்ச்சித்தன்மை
பற்றிய சில எடுத்துக்காட்டுகளை காண்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரியா, பார்க்கலாங்களா? எடுத்துக்காட்டு 8.8 என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து x, y பிலாங்ஸ் டு மெய்யன் ஆர் ஸ்கொயருக்கும் f ஆஃப் x, y என்ன கொடுத்துருக்காங்க? 3x மைனஸ் 5y பிளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 எனில் ஆர் ஸ்கொயரில் f தொடர்ச்சியானது என காட்டுக. ஆர் ஸ்கொயரில் வந்து f வந்து தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? f ஆஃப் x, y 3x minus 5y plus 8 by x square plus y square plus 1. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா limit x, y tends to a, bக்கு போட போகிறோம். இப்போ f of x, y எப்படி இருக்கும்? limit x, y tends to a, b 3x minus 5y plus 8 by x square plus y square plus 1. So f of x, y எதுலேருந்து எடுத்தோம்? f of x, y வந்து அதாவது x, y வந்து r ஸ்கொயர்லேருந்து எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போது a, bயும் நம்ம r ஸ்கொயர்லேருந்து எடுக்கிறோம். புரிஞ்சுதா? அப்படி எடுக்கும்போது x, y பதிலாக a, b போடுறோம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அப்போ f of a, b எப்படி இருக்கும்? இந்த இடத்துல f of a, b எப்படி இருக்கும்? f of a, b அப்படிங்கிறது 3a, xக்கு பதிலாக a போடணும், yக்கு பதிலாக b போடணும். சரிங்களா? இப்போ 3a minus 5b plus 8 divided by x square plus y square plus 1. ஸோ அப்போ f of a, b வந்து வரையறுக்கப்படுகிறது. வரையறைப்படுகிறதுன்னா வரையறைப்படுத்தப்படுகிறது எப்படி வேணா எழுதிக்கலாம். சரியா? a, b எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ f of x, y இப்போ லிமிட் ரெண்டு பக்கம் போடுறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? a, bல மாறிடும். 3a minus 5b plus 8 by x ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 1 வந்துருமா? a, bக்கு x, y எல்லாம் a, bக்கு மாற்றணும்னா இப்போ இந்த மாதிரி வந்துருமா? இப்போ நம்ம வரையறுத்ததும் இங்கே இருக்கிறதும் சேம் தான். ஸோ அப்போ இதை நம்ம எல்லுன்னு சொல்லிடலாம். இதிலிருந்து எஃப் வந்து தொடர்ச்சியானது. எஃப் என்பது தொடர்ச்சியானது. எங்க எதில் தொடர்ச்சியானது? ஆர் ஸ்கொயரில். எஃப் என்பது ஆர் ஸ்கொயரில் தொடர்ச்சியானது. ரியல் நம்பர் மெய்யெண்களில் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல் வந்துருச்சுல. இப்போ இந்த இடத்துல எல் தோன்றியது. ஆகவே எல் தோன்றியது. நம்ம என்ன எடுத்தோமோ என்ன வரையறுத்தோமோ அதுவே கிடைச்சிருக்கு. அப்போ எல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ எல் தோன்றியது. ஸோ அப்போ எஃப் என்பது ஆர் ஸ்கொயரில் தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, நம்மளா டிஃபைன் பண்ணி நம்மளா கொண்டு வந்து சொல்கிறது தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 8.9 f of x, y என்ன கொடுத்துருக்காங்க? xy by x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. x, yல வந்து இது நாட் ஈக்குவல் டு 0,0 மற்றும் f of 0,0 ஈக்குவல் டு 0 என்ற சார்பை எடுத்துக்கொள்வோம். இந்த சார்பு f of 0,0வை தவிர r ஸ்கொயரில் மற்ற எல்லா புள்ளிகளிலும் தொடர்ச்சித்தன்மையுடையது என நிறுவுக. ஸோ f of x, 0 தவிர்த்து மித்த எல்லா புள்ளிகளையும் தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். 0,0ல மட்டும் தொடர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, அப்போ இது எப்படி சொல்லலாம்? f of x, y என்ன கொடுத்துருக்காங்க?
f of x comma y equal to xy by x square plus y square கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ f of x comma y வந்து not equal to 0, 0 இல்லையா? ஸோ எக்ஸ் கமா ஒய் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஆர் ஸ்கொயர்லேருந்து எடுத்திருப்பாங்க. நான் ஏ கமா பி ஆர் ஸ்கொயர்லேருந்து எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ஏ கமா பி எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 0, 0. அப்போ எஃப் ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, 0ன்னு வந்துடும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு 0, 0ன்னு வந்துருச்சு. இப்போ லிமிட் போட்டுக்கலாம். ஏ கமா பிக்கே போட்டுக்கலாம் லிமிட். இப்போ இதில் வந்து 0, 0க்கு சமம் இல்லை. அப்படின்னா என்ன? 0, 0வை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். அப்போ இங்கே நாட் ஈக்குவல் டு 0, 0னா 0, 0 கிடையாது. அப்போ இதில் நம்ம என்னன்னு சொல்லணும்? தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். இதில் என்ன சொல்லணும்? தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? 0, 0வை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். இங்கே 0, 0 நாட் ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல 0, 0 கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இந்த கண்டிஷன் படி அது தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ லிமிட் வழக்கம் போல எடுத்துக்கலாமா? அப்போ லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்கும்? லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், xy by x square plus y square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ a கமா b போட்டோன்னா என்ன ஆகும்? ab divided by a square plus b square, ab divided by a square plus b square. ஸோ அப்போ நம்ம டிஃபைன் பண்ணதே வந்துடும். f of a கமா b போட்டிங்கன்னா என்ன வருமோ, என்ன வரையறுப்பீங்களோ அதுவே வந்துடும் என்பது வரையறுக்கப்படுகிறது. ஸோ அப்போ அதுவே வந்துருச்சா? ஸோ அப்போ இது வந்து எல்ன்னு சொல்லிடலாமா? ஸோ அப்போ எல் தோன்றியது. ஆகவே எல் தோன்றியது. ஸோ எல் தோன்றுச்சுன்னா கண்டினியூஸ், ஸோ தொடர்ச்சியானது. இப்போது எஃப் என்பது ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு 0, 0வில் தொடர்ச்சியானது. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ அடுத்த கேஸ் என்ன எடுக்கணும்னா 0, 0 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். அதில் வந்து தொடர்ச்சியற்றதுன்னு சொல்லணும். சரியா? ரெண்டுலேயுமே சொல்லணும். ஸோ இந்த சார்பு தொடர்ச்சியற்றதுன்னு சொல்லணும். அப்போ இப்போ நான் 0, 0 எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி எடுத்துக்க போகிறேன்னா ஏ கமா பி விச் இஸ் ஈக்குவல் டு 0, 0ன்னு எடுத்துக்க போகிறேன். சரியா? ஓகே. பேப்பர் ஏ கமா பி விச் இஸ் ஈக்குவல் டு 0, 0னா லிமிட் எடுக்கணும். அப்போ லிமிட் x, y tends to a, b 0, 0. அப்போ 0, 0. அப்போ f of x, y எப்படி இருக்கும்? Limit x, y tends to 0, 0. f of x, y ங்கிறது என்னதுங்க? xy by x square plus y square. அப்போ xy by x square plus y square. இந்த இடத்துல 0, 0ங்கிறது அச்சு மேலே போகும். ஸோ அதனால் நேர்கோடு சமன்பாடு தெரியும், y ஈக்குவல் டு mxன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0, 0 என்ற 0, 0 வழி செல்லும் y ஈக்குவல் டு mx என்ற நேர்கோட்டு பாதையை சரிபார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ 0, 0 y ஈக்குவல் டு mx போடுங்க. அப்போ என்ன ஆகும்? லிமிட் x, y tends to 0, 0. இந்த இடத்துல y equal to mxன்னு போடணும். அப்போ y equal to mxன்னு போட்டால் இங்கே mxன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா x square plus mx the whole squareன்னு வந்துடும். இங்கே x மட்டும்தானே இருக்குது. அப்போ லிமிட் x tends to 0ன்னு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா x மட்டும்தானே இருக்குது, y இல்லைல்ல. இப்போது m x square by x square plus m square x square. கீழே x square பொதுவாக எடுத்துக்கலாமா? அப்போ லிமிட் x tends to 0
மேலே mx ஸ்கொயர், இங்கே பொதுவாக எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 1 + m ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடிஞ்சு போயிடும். அப்போ என்ன இருக்கும்? லிமிட் x tends to 0 m/1 + m ஸ்கொயர். இங்கே வராது, இங்கே போட முடியாது எக்ஸில். ஸோ இப்போ இது வந்து ஒரே மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எம்மோட பல வேல்யூ, எந்த வேல்யூ போட்டாலும் இது வந்து என்ன ஆகாது? கண்டினியூஸ் ஆகாது, தொடர்ச்சி ஆகாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 2 லைன் எழுதணும். எப்படி எழுதிக்கலாங்க? எனவே எம்மின் வெவ்வேறான மதிப்பிற்கு வெவ்வேறான மதிப்புகளுக்கு வெவ்வேறான m/1 + m ஸ்கொயரின் மதிப்புகள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு மதிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு எம்முக்கும் இந்த இது ஒவ்வொரு பதில்கள் கிடைக்கும், மதிப்புகள் கிடைக்கும். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? எனவே லிமிட் x, y tends to 0, 0 x ஸ்கொயர் xy by x ஸ்கொயர் + y ஸ்கொயர். y ஸ்கொயருக்கு என்ன? இரின் மதிப்பு இல்லை. ஆகவே L தோன்றாது. அப்போ வேற என்ன சொல்லணும்? f என்பது a, b which is equal to 0, 0வில் தொடர்ச்சியற்றது. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி. ஸோ அடுத்தது எடுத்துக்காட்டு 8.10 என்ன சொல்லியிருக்காங்க? g of x, y வந்து 2x² y x² + y ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. x, y வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் g of 0, 0 வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயரில் g வந்து தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லணும். ஆர் ஸ்கொயரில் g தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். இப்போது g of x, y என்ன கொடுத்துருக்காங்க? 2x² y x² + y ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x, y நாட் ஈக்குவல் டு 0, 0 0, ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுக்குமே நம்ம போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0 போடலாம். ஸோ இப்போ x, y நாட் ஈக்குவல் டு 0, 0னா a, bயும் நாட் ஈக்குவல் டு 0, 0ன்னு வந்துடும் இல்லையா? ஓகே, அப்போ g of x, y எப்படி இருக்கும்? இப்போ g of x, y எப்படி இருக்கும்? 2x² y by x² + y ஸ்கொயர். அப்போது g of a, b எப்படி இருக்கும்? 2a² b by a² + b ஸ்கொயர் வருமா? சரி, இப்போது g of a, b எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ லிமிட் போடலாம். லிமிட் x, y tends to a, b g of x, y which is equal to limit x, y tends to a, b 2x² y x² + y ஸ்கொயர். ஸோ a, b போட்டால் என்ன ஆகும்? 2a² b by a² + b ஸ்கொயர். இதுக்கு L இல்லையா? ஸோ L ஆகிடும். ஸோ என்ன நம்ம இதுதான் வந்து வரையறுக்கப்படுகிறது என்பது வரையறுக்கப்படுகிறது. ஸோ இப்போ L, அப்போது ஆகவே L தோன்றியது.
ஆகவே L தோன்றியது. அப்போ F வந்து தொடர்ச்சியானது இல்லையா? ஸோ எஃப் ஜிங்கிறது ஜி என்பது a, b not equal to 0, 0 தொடர்ச்சியானது. ஸோ இதில் தொடர்ச்சியானதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது 0, 0 தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். a, b ஈக்குவல் டு 0, 0லையும் தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். அடுத்த கேஸ் a, b c ஈக்குவல் டு 0, 0 இதுலேயும் தொடர்ச்சியானதுன்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஓகே, இப்போ a, b வந்து நம்ம ஈக்குவல் டு 0, 0ன்னு எடுத்துகிறோம். இது ரெண்டாவதாக வச்சுக்கலாம், இது முதலாக வச்சுக்கலாம். ஸோ அப்போது a, b 0, 0னா அப்போ g of 0, 0 என்னன்னு கொடுத்துருக்காங்க கேள்வியில்? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் 0 தான் இல்லையா? ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. a, b என்ன ஆயிடுச்சு? 0, 0ன்னு ஆயிடுச்சு இல்லையா? சரி, g, 0, 0 0. சரி, இப்போ லிமிட் போடலாமா? லிமிட் x, y tends to 0, 0 g of x, y which is equal to limit x, y tends to 0, 0 g of x, y என்ன? 2x square y divided by x square plus y square. 2x square plus 2x square y divided by x square plus y square. ஓகேவா? இப்போ நான் y equal to mx அப்படின்னு போடுறேன். ஸோ எனவே இந்த இடத்துல எப்படி போடலாம்? முதலில் 0, 0 வழி செல்லும் y equal to mx நேர்கோட்டின் நேர்கோட்டு பாதையின் மதிப்பை சரிபார்க்க கிடைப்பது. சரியா? சரிபார்க்க கிடைப்பது. ஸோ எப்படி கிடைக்கும்? y equal to mxன்னு போட்டா லிமிட் x, y tends to 0, 0 இங்க 2x square y பதிலாக mx போட போகிறோம். இப்போ 2x square mx divided by mx square plus mx the whole square இல்லையா? ஸோ இப்போ லிமிட் x, y tends to 0, 0 2x square into mx by x square plus m square x square. x square கீழே பொதுவாக எடுத்துக்கலாமா? ஸோ லிமிட் x tends to 0 2x square into mx கீழே x square பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 plus m square. x square போயிடும் இல்லையா? ஸோ இப்போ என்ன இருக்கும்? 2mx by 1 plus m square இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். அப்போ என்ன ஆகும்? 0 ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும்? 0. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 by anything 0 தானே? ஸோ அப்போது g of 0, 0 0 தான். நம்ம எடுத்ததும் 0 தான். அப்போ நமக்கு கிடைச்சதும் 0 தான். அப்போது L வந்துடும். ஸோ நம்ம என்ன எடுத்தோமோ அது நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டாவே L இல்லையா? ஸோ அப்போது ஆகவே L தோன்றியது. நம்ம என்ன எடுத்தோமோ அது கிடைச்சிருச்சு. 0 தான் எடுத்தோம், 0வே கிடைச்சிருச்சு. அப்போ ஆகவே L தோன்றியது. F என்பது a, b which is equal to 0, 0வில் தொடர்ச்சியானது. G இந்த இடத்துல இப்போ G என்பது a, b 0, 0வில் தொடர்ச்சியானது. ஸோ இப்போ 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து என்ன சொல்லலாம்? மொத்தமாக ஜியே தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாமா? 0, 0 நான் எல்லாத்துலேயுமே எனில் R ஸ்கொயரில் G தொடர்ச்சியானது.
அப்போ இலிருந்து ஆர் ஸ்கொயரில் ஜி ஆர் ஸ்கொயரில் ஜி தொடர்ச்சியானது. 0,0லையும் தொடர்ச்சி, எல்லாத்துலேயுமே தொடர்ச்சி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? சரி, அதானே அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனில் ஆர் ஸ்கொயரில் ஜி தொடர்ச்சியானது என்ன நிறுவுக. அப்போ ஆர் ஸ்கொயரில் ஜி ரெண்டுலேயுமே தொடர்ச்சியானது. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்லையும் தொடர்ச்சியானது. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த விஷயத்த சொல்ல மறந்துடாதீங்க. சரியா? இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். கடைசியில் கூட சொன்னால் கூட போதும். சரியா? ஓகே, அடுத்தது போகலாமா? அடுத்தது பயிற்சி 8.3ல் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எல்லை மதிப்பு இருக்குமானால், ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லை மதிப்பு. ஸோ அதை வச்சு மதிப்பிடுகன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் xy 3x² மைனஸ் xy டிவைடட் பை x² ப்ளஸ் y² ப்ளஸ் 3 x² ப்ளஸ் y² ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் போட்டுக்கலாமா? ஸோ லிமிட் போடும்போது என்ன வரும்? லிமிட் அவங்களே கொடுத்துருக்காங்க. x, y டென்ஸ் டு 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. x, y டென்ஸ் டு 1, 2 1, 2. அப்போ g of x, y எப்படி இருக்கும்? லிமிட் x, y டென்ஸ் டு 1, 2. அப்போது 3x² minus xy divided by x² plus y² plus 3 இல்லையா? சரி, அப்போது எக்ஸுக்கு 1 போடு, yக்கு 2 போடு. இப்போ எக்ஸுக்கு 1 போடும்போது 3 into 1 minus 1 into 2 by 1 plus 2 square 4 plus 3. So 3 minus 2 by 1 plus 4 plus 3. 4 plus 3 7, 7 plus 1 8. 3 minus 2 1. ஸோ 1/8 இல்லையா? ஸோ அப்போது 1/8 அப்படிங்கிறது தான் இதோட மதிப்பு. என்ன? 1/8. அவங்க எல்லை மதிப்பு இருக்கு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பு 1/8. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? சரி, அடுத்த கேள்வி பயிற்சி 8.3ல் இரண்டாவது கேள்வி. எல்லை மதிப்பு இருக்குமானால் ஸோ இதுக்கும் மதிப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் x, y tends to 0, 0. Limit x, y tends to 0, 0. Cos of x cube plus y square by x plus y plus 2. x plus y plus 2. ஸோ இதுக்கு போடும்போது எப்படி கிடைக்கும்? ஸோ இப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 போட்டுடலாம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 போட்டோன்னா என்ன ஆகும்? காஸ் ஆஃப் 0 + 0 by 0 + 0 + 2 வருமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? காஸ் 0 by 2. 0 by anything 0. அப்போ காஸ் 0. காஸ் 0 1. காஸ் 0 1. ஸோ இதுதான் மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? லிமிட் x, y tends to 0, 0 cos of x cube plus y² by x plus y plus 2 ஓட மதிப்பு என்ன? 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாமா? சரி, அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி. x, y not equal to 0, 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f of x, y எப்படி இருக்கும்? y² minus xy divided by root of x minus root of y. எனில் லிமிட் x, y tends to 0, 0 f of x, y equal to 0 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 0ன்னு நிறுவனா போதும். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? f of x, y வந்து y² minus xy divided by root x minus root yன்னு கொடுத்துருக்காங்க. root x minus root yன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கலாமா? ஸோ காஞ்சுகேட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ கீழே இருக்கிறத பெருக்கல் குறியீட்டை போட்டு கீழே இருக்கிறத அப்படியே நடுவில் இருக்க குறியை மட்டும்
மாற்றி எழுதணும் இல்லையா? இணைக்கலப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எடுத்தோன்னா என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் வருங்களா? சரி, ஸோ இதுக்கு பேர் தான் இணைக்கலப்பெண், கான்ஜுகேட் எடுக்கிறது. சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற பகுதியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்க பகுதியை எடுத்துக்கிட்டு நடுவில் கிராஸ் குறியீடு போடணும், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் குறியீடு போட்டு ரூட் எக்ஸ் இந்த நடுவில் இருக்க குறியீட்டை மட்டும் மாற்றணும். மைனஸ்ல இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ். இங்கே மைனஸில் இருக்கப்போ ப்ளஸ் மேலேயும் கீழேயும் அதால் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட். இப்போ மேலே ரெண்டையும் பெருக்கிடலாமா? அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பியா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், கீழே இருக்கிறது ஸ்கொயரும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கேருந்து ஒரு ஒய்யை மட்டும் பொதுவாக எடுத்துக்கலாங்களா? ஸோ ஒய்யை பொதுவாக எடுத்தோன்னே என்ன வரும்? ஸோ ஒய்யை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஒய் மைனஸ் எக்ஸ். அடுத்தது என்ன வரும்? ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய், ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் டிவைடட் பை என்ன வரும்? கீழே எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும் இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதிலிருந்து மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துடலாங்களா? ஸோ மைனஸை பொதுவாக வெளியே எடுத்தோன்னா என்ன வரும்? மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் போயிடும். அப்போ என்ன வரும்? மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் இல்லையா? ஸோ அப்போ லிமிட், இப்போது நம்ம லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ லிமிட் போட போகிறோம் ரெண்டு பக்கமும். லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 f of x comma y which is equal to limit x comma y tends to 0,0 f of x comma y என்ன minus y into root of x plus root y, minus y into root of x plus root of y. சரிங்களா? ஸோ அப்போ y என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போ the whole thing 0 ஆயிடுமா? ஃபுல்லாகவே 0 ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 0ன்னு தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதானே நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைச்சிருச்சா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பயிற்சி 8.3ல் 4வது கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்க? எல்லை மதிப்பு இருக்குமானால் இதனுடைய மதிப்பை மதிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் பை ஒய் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட எல்லை மதிப்பு கேட்டிருக்காங்க. எல்லை மதிப்பு இருக்குன்னா இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஆங்கிலத்தில் காம்போசிட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த காஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த லிமிட்டை உள்ளே பண்ணும்போது எக்ஸுக்கு 0 வந்துருமா? இந்த சைன் ஒய் பை ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இ பாஸ் 0 1 ஆகிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? இப்போ லிமிட், ஒரு விஷயம் யோசிங்க, லிமிட் y டென்ஸ் டு 0, இங்கே y மட்டும் தானே இருக்குது. ஸோ அப்போ y டென்ஸ் டு 0 sin y பை ஒய் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 0/0 ஃபார்ம். இப்போ லாபிட்டால்ஸ் அப்ளை பண்ணும். இப்போ லாபிட்டால்ஸ் போடும்போது லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? sin y பண்ணால் cos y பை ஒய்யை பண்ணால் 1. ஸோ அப்போ லிமிட் y டென்ஸ் டு 0. இப்போ போடுங்க cos 0 பை 1, cos 0 1/1 1. ஸோ அப்போது இந்த டேர்ம் 1 ஆயிடுமா? அப்போது இ பாஸ் 0 என்ன? 1. அப்போ cos ஆஃப் 1
இன்ட்டு 1. இப்போ காஸ் ஆஃப் 1 இன்ட்டு 1 1. காஸ் 1 என்ன 0. காஸ் 1 0. மதிப்பு தானே கேட்டிருக்காங்க, காஸ் 1 விட்டுருங்க இல்லைனா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மதிப்பிடுக. ஸோ இப்போ காஸ் 1, நம்ம ஏன் காஸ் 1 0ன்னு சொல்லணும், சரியா. காஸ் 0 1, இப்போ காஸ் 1 இருக்கட்டும். ஸோ காஸ் 1 அப்படியே விட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது பயிற்சி 8.3ல 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0க்கு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து x² y எக்ஸ் பவர் 4 + y² கொடுத்துருக்காங்க. மற்றும் ஜி ஆஃப் 0,0 வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்ட ஒவ்வொரு y = mxக்கும் நேர்கோட்டு பாதையிலும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறுவ சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ லிமிட் எக்ஸ் கமா ஒய் tends to 0,0 g of x comma y which is equal to limit x comma y tends to 0,0 g of x comma y na x² y by x power 4 plus y². so இப்போ x² y by x power 4 plus y². இல்லைங்களா? சரி, இப்போ எப்படி எழுதிக்கலாம், 0 போடணும். ஸோ இப்போ 0 போட்டோன்னா 0 போட வேணாம், நம்ம இன்னொரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, y = mx நேர்கோட்டு பாதை. ஸோ அப்போ முதலில் 0,0 வழி செல்லும் y = mx பாதையில் y = mx நேர்கோட்டு பாதையில் கிடைப்பது. ஸோ y = mx போடுங்க. அப்போ லிமிட் x comma y tends to 0,0 x² yக்கு பதிலாக mx by x power 4 yக்கு பதிலாக mx the whole square. ஸோ இப்போ லிமிட் x மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. அப்போ x tends to 0 போட்டால் போதும். mx³ by x power 4 plus mx², m² x². x² பொதுவாக எடுத்துக்கலாமா கீழே? அப்போ என்ன வரும், லிமிட் x tends to 0 மேலே mx³ இருக்கு, கீழே x² பொதுவாக எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும், x² + m² இருக்கும். x² + m². ஸோ இப்போ க்யூபும் ஸ்கொயரும் போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ அப்போது லிமிட் x tends to 0 mx by x² + m². ஸோ x²க்கு இங்கே 0 போட்டோன்னா என்ன ஆகும், ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 0 by anything 0 ஆகிடும். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகுது. இப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆச்சுன்னா என்ன அர்த்தம், g of x comma y வந்து 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதானே நிறுவ சொல்லியிருக்காங்க. அப்போ லிமிட் x comma y tends to 0,0 g of x comma y = 0. இதுதான் நிறுவ சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது அதே மாதிரி போடலாமா? வாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எளிமை தான். அடுத்தது ஒவ்வொரு y = kx²க்கு பரவளைய பாதை இது. ஸோ இந்த இடத்துல இதை நம்ம நிறுவனம், சரிங்களா? சரி, அப்போது லிமிட் x, y tends to 0,0 g of x, y வந்து இப்போ g of x, y இருக்குது. ஸோ அதுக்கு லிமிட் x, y tends to 0,0 போடலாம். அப்போது ரெண்டாவது லிமிட் x, y tends to 0,0 g of x, y which is equal to limit x, y tends to 0,0 g of x, yங்கிறது என்ன, x² y by x power 4 plus y², x² y divided by x power 4 plus y², x² y divided by x power 4 plus y². கரெக்டா? சரி, இப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பரவளைய பாதை. ஸோ அப்போ முதலில்
0,0 வழிச்செல்லும் y equal to kx square அப்படிங்கிற பரவளைய பாதையில் கிடைப்பது என்ற பரவளைய பாதையில் கிடைப்பது. சரியா? பரவளைய பாதையில கிடைக்கிறது. ஸோ இது எப்படி இருக்கலாம்? y equal to kx ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லைங்களா? சரி, அப்போ லிமிட் x, y tends to 0, 0. ஸோ yக்கு பதிலாக kx ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ x ஸ்கொயர் இன்ட்டு kx ஸ்கொயர் பை x power 4 plus kx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ என்ன வரும்? லிமிட் x, y tends to 0, 0. x power 4 ஆயிருமா? kx power 4 கீழே x power 4 plus kx power 4 k ஸ்கொயர் x power 4 வருமா? ஓகே, மேலே கீழே x power 4 பொதுவாக எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ லிமிட் இங்கே எல்லாமே எக்ஸில் தானே இருக்குது. அப்போ x tends to 0 kx power 4 கீழே x power 4 பொதுவாக எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1 plus k ஸ்கொயர். x power 4 போயிடும். அப்போ k by 1 plus k ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ அப்போ லிமிட் x tends to 0 k by 1 plus k ஸ்கொயர். நம்ம என்ன சொல்லணும்? ஸோ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? k by 1 plus k ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஸோ அப்போது லிமிட் x, y tends to 0, 0 g of x, y எடுத்தோம். என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? k by 1 plus k ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதானே அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? லிமிட் x, y tends to 0, 0 g of x, y which is equal to k by 1 plus k ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் அவங்களும் நிறுவ சொல்லியிருக்காங்க. நமக்கும் அதுதான் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 8.3ல 6வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? f of x, y கொடுத்துட்டாங்க. x, y வந்து r ஸ்கொயர்லேருந்து எடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியானதுன்னு மட்டும் சொன்னால் போதும். ஓகே, தொடர்ச்சியானதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம x, y வந்து r ஸ்கொயர்லேருந்து எடுத்திருக்காங்களா? அதே r ஸ்கொயர்லேருந்து நம்ம a, bன்னு எடுத்துக்கலாம். அதே r ஸ்கொயர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? a, bன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து a, b வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0ன்னு எடுத்துக்க போகிறேன். a, b வந்து நாட் ஈக்குவல் டு 0, 0ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, எடுத்துட்டு இப்போ f of x, yக்கு லிமிட் போடணும்ல. அப்போ லிமிட் f of லிமிட் x, y tends to a, b f of x, y which is equal to limit x, y tends to a, b. ஸோ அதுக்கு முன்னாடி f of a, b எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். f of a, b எப்படி இருக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக a, yக்கு பதிலாக b, அவ்வளோதான். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்றவாறு வரையறுக்கப்படுகிறது. வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு இதுவே கிடைச்சா எல்லுன்னு சொல்லிடலாம் இல்லையா? இதுவே கிடைச்சிட்டா எல்லுன்னு சொல்லிடலாம். a, b என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ a, b போடணும். அப்போ என்ன ஆகும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இது எல்லுன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இப்போ இதை வந்து எல்லுன்னு சொல்லிடலாம். இப்போ இதுலேருந்து என்ன ஆகும்? எல் தோன்றுகிறது. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? எல் வந்து தோன்றுகிறது. ஆகவே எல் தோன்றுகிறது.
அப்போ எஃப் என்பது தொடர்ச்சியானது, ஆர் ஸ்கொயரில் தொடர்ச்சியானது, அதானே சொல்லியிருக்காங்க. எனவே எஃப் என்பது ஆர் ஸ்கொயர் மெய்யெண்களில் தொடர்ச்சியானது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 8.3ல 7வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? சார்பு g of x, y வந்து e power y sin x by xன்னு சொல்லியிருக்காங்க. அதில் x வந்து not equal to 0 மற்றும் g of 0, 0 வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புள்ளி 0,0ல் g தொடர்ச்சியானது என நிறுவுக. புள்ளி 0,0ல g வந்து தொடர்ச்சியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புள்ளி 0,0ல g வந்து தொடர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுக்கணும்? இந்த g of x, y e power y sin x by x ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? g of x, y equal to e power y sin x by x இல்லையா? e power y sin x by x. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க? g of 0,0 வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ g of x, y வந்து 0,0ல வர எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது 0,0ல தான் புள்ளி வந்து 0,0 தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது லிமிட் x, y tends to 0,0 g of x, y which is equal to limit x, y tends to 0,0 e power y sin x by x. இப்போ இந்த லிமிட் இதுக்கும் போகும் இதுக்கும் போகும், கரெக்டா? ஸோ அப்போ லிமிட் x, y tends to 0,0 e power y into limit x, y tends to 0,0 sin x by x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ e power yக்கு போட்டிங்கன்னா e power 0 ஆயிடுமா? ஸோ e power 0 into இதுக்கு வந்து நல்லா யோசிங்க, limit x tends to 0 sin x by x இல்லையா? ஸோ 0/0 வடிவத்துக்கு வந்துடும். இப்போ 0/0 வடிவம்னா லோபித்தாலின் விதி. லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபித்தாலின் விதிப்படி லிமிட் x tends to 0 அப்படியே இருக்கும். மேலே இருக்கிறது வகையிட்டோன்னா cos x by 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா cos 0/1 1/1 1ன்னு வந்துருங்களா? 1/1 1 வந்துருமா? ஏன்னா கொஞ்சம் தூக்கி எழுதிக்கலாம். 1/1 1ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இதுபடி இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். e power 0 என்ன? 1 1 into 1 1 இல்லையா? ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு? g of limit g of 0,0 அவங்களும் 1 தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ லிமிட் x, y tends to 0,0 g of x, y வந்து 1ன்னு வந்திருக்கு. அவங்க கொடுத்ததும் g of 0,0 1 தான். ஸோ அப்போ இதிலிருந்து g வந்து தொடர்ச்சியானதுன்னு சொல்லிடலாம். இப்போ g ஆகவே g என்பது புள்ளி வந்து 0,0ல தொடர்ச்சியானது. g என்பது புள்ளி 0,0ல் தொடர்ச்சியானது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதானே சொல்லியிருக்காங்க, புள்ளி 0,0 g தொடர்ச்சியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தொடர்ச்சியானது கிடைச்சிருச்சா? புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது இதோட பயிற்சி முடிஞ்சது. ஸோ இதோட பயிற்சி 8.3 முடிஞ்சது. அடுத்தது உங்களுக்கு பயிற்சி 8.4 வரும். ஸோ அதுக்குள்ள இந்த பயிற்சி 8.3ல் இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருங்க. சரியா? ரொம்ப எளிமை தான். சரிங்களா? புரிஞ்சதுனா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ அடுத்தது உங்களுக்கு எடுத்துக்காட்டு 8.4 வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இதை ஃபுல்லாக முடிச்சிடணும். சரிங்களா?